குளிருக்கு எங்கேயுமே போக முடியாது. நீ என்னால் வாக்கிங்லாம் கூப்பிட்டு போகல அப்படி இப்படின்னு சொல்லி கவலைப்படாத சரியா? ஏன்னா வெளியில் ரோட்டில் நடக்கவே முடியல. நீ ஏற்கனவே உனக்கு வெளியில் படுத்து படுத்து கிடந்து சளி பிடிச்சிக்கணும். காய்ச்சல் கீச்சல் வந்துன்னா யார் பார்க்கா செலவு? இங்கே உண்டானதுக்கே நம்மளுக்கு ஒன்றும் பார்க்க மாட்டார். இதில் உனக்கு வேற பார்க்கணுன்னா நான் அழுது சண்டை போட்டு தான் அப்புறம் கூப்பிட்டு போகணும். அதனால் கேர்ஃபுல்லாக நம்ம வீட்டுக்குள்ளே பனிக்குள்ளே போகாமல் வீட்டுக்குள்ளே பத்திரமா இருந்துக்கிடுவோம் சரியா ப்ரௌனி? இங்கே பாரு ஓல ப்ரௌனி பாரு, காதை அடிட்டு கேட்க மாத்திரம் செய்யாத என்ன, உன்ட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப பண்ணாத. சரியா? அம்மா நல்லா பனியெல்லாம் போனதுக்கப்புறமா உன்னை இன்னொரு நாள் கூப்பிட்டு போகிறேன் என்ன தங்கம்? சரி 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 சரிடே, நீ தூங்கு. பனிக்குள்ளே போய் படுக்காத, அங்கங்கே ரொம்ப குளிருது, வெளியில் போகாத. வீட்டுக்குள்ளே தான் கொஞ்சம் கதப்பாக இருக்கும். வெளில போய் படுத்தோன்னா அவ்வளோதான் சரியா தங்கம்? படுத்துக்கோ படு தூங்குமா. இல்லை நம்ம சொல்லுறதெல்லாம் நல்லா கேட்பான், நல்ல பிள்ளை. ஸ்லீப் தூங்கு, படு தூங்குன. சரி ஓகே.